வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் HUSக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். NTA நீட் 2024 யூஜி எக்ஸாமில் சில மேஜரான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இன் நீட் யூஜி 2024 அப்ளிகேஷன். இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோன்னா, நீட் யூஜி வெப்சைட் லிங்க்கு, நீட் யூஜி எக்ஸாம் சென்டர்ஸ், நீட் யூஜி எக்ஸாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம், நீட் யூஜி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்க போகிறோம், நீட் யூஜி எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம், நீட் யூஜி சிலபஸ் அப்டேட்டட் சிலபஸ்லாம் இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் நீட் யூஜி 2024 எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா February 9, 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்போ எண்ட் ஆகும்னா March 9, 2024 அன்னைக்கு எண்ட் ஆயிரும். NTA வந்து நீட் யூஜி 2024 எக்ஸாம்க்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்னு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அந்த அப்டேட்டட் சிலபஸ் எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், நீட் யூஜி வெப்சைட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். NTA நீட் யூஜி அப்ளிகேஷன் லிங்க் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன லிங்க் கொடுத்துருக்காங்கன்னா neet.ntaonline.in. லாஸ்ட் இயர் நம்ம யூஸ் பண்ணது வந்து neet.nta.nic.in. இந்த இயர் வந்து neet.ntaonline.in அப்படின்ற வெப்சைட் லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க்லேருந்து நம்ம சிலபஸ்ஸு, ஆன்சர்ஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எக்ஸாம் பேட்டர்னு இது எல்லாமே நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், நீட் யூஜி எக்ஸாம் சென்டர் பற்றி பார்க்க போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாம் சிட்டிஸ் ஃபார் நீட் யூஜி 2024 ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்டு. அதாவது லாஸ்ட் இயர் 499 சிட்டிஸாக இருந்துச்சு, இப்போ வந்து 554 சிட்டிஸை எக்ஸாம் சென்டராக அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய சாய்ஸ்க்கு 4 சிட்டிஸை செலக்ட் பண்ணலாம் நீட் யூஜி 2024 எக்ஸாமுக்கு. அதில் ஒரு சிட்டியை NTAவே அலாட் பண்ணும். அதை வந்து நம்ம லேட்டராக அட்மிட் கார்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் NMCயோட டெசிஷன் படி நீட் யூஜி 2024 எக்ஸாம் வந்து will not be conducted outside India. இந்தியாவுக்கு வெளியில இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நீட் யூஜி எக்ஸாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஃபீஸில் பெரிய சேஞ்சஸ்லாம் NTA கொண்டு வரல. நீட் PG எக்ஸாமில் தான் ஃபீஸஸில் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஆனால் யூஜி எக்ஸாமில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜென்ரல் ஆர் NRI கேண்டிடேட்க்கு ஃபீஸ் வந்து 1700. NRIன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜென்ரலுக்கும் நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கும் ஃபீஸ் வந்து 1700. அப்புறம் ஜென்ரல் EWSனா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு, அப்புறம் OBC NCL, OBCனா அதர் பேக்வர்ட் கிளாஸஸில் நான் கிரீமி லேயர், அவங்களுக்கு ஃபீஸ் வந்து 1600 சொல்லியிருக்காங்க. SC ST PWBDனா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அவங்களுக்கும் தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்குலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 1000 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் GSTயும் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நீட் யூஜி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் NTA என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 58 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 15.12 படி த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸ் ஆர் as follows. அதில் வந்து B செக்ஷனில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் who have passed class 12 from open school or as a private candidate shall not be eligible to appear for the national eligibility cum entrance test. இந்த இயர் 2024ல நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் நீட் எக்ஸாம் எழுதலாம்னு ஒரு ரூல்ஸ் சொன்னாங்க இல்லையா, ஆனால் இந்த வருஷம் எழுத முடியாது. அஸ் எ நோட்டா ஸ்டார் போட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது ரிலேட்டடாக ஹைகோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கணும். அந்த கேஸோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுப்பாங்கன்னு NTA வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த 2024க்கு பயாலஜி இல்லைன்னா பயோடெக்னாலஜியை 12th லெவலில் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் நீட் யூஜி 2024 எக்ஸாமை எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீட் யூஜி எக்ஸாம் பேட்டர்னில் NTA எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. செக்ஷன் A, செக்ஷன் B முன்னாடி இருந்த மாதிரியே சேமாக தான் இருக்குது. செக்ஷன் Aல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 35 கொஷின் இருக்கும். அந்த 35 கொஷினுக்குமே நம்ம ஆன்சர் தெரிஞ்சால் 35 கொஷினுமே அட்டன் பண்ணலாம். செக்ஷன் Bல 15 கொஷின் இருக்கும். அதில் ஏதாவது 10 கொஷின் தான் நம்ம அட்டன் பண்ணணும். அதாவது எனி 10 கொஷின் தான் அட்டன் பண்ணணும். 10 கொஷினுக்கு மேலே நம்ம ஆன்சர் பண்ணால் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண 10 கொஷினை தான் எவால்வேட் பண்ணுவாங்க. ரிமைனிங் கொஷினை NTA இக்னோர் பண்ணிடுவாங்க. கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க்கும், ராங்கான ஆன்சருக்கு -1 நெகட்டிவ் மார்க் 1 இருக்கும். அன்ஆன்சர்டு கொஷினுக்கு எந்த மார்க்கும் கொடுக்க மாட்டாங்க.
நெக்ஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் பற்றி பார்க்க போகிறோம். நீட் யூஜி 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம எந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண தேவையில்ல. எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் முன்னாடி அப்லோட் பண்ணுவோம்ல, இந்த டைம் அதெல்லாம் அப்லோட் பண்ண தேவையில்ல. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவுன்சிலிங் அப்போ சப்மிட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு அப்ளிகேஷனை தான் ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா என்டிஏ வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் பெர்மிசிபிள் கரெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணாதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைனாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகலைன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் நீட் யூஜி சிலபஸில் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். நீட் யூஜி சிலபஸில் என்டிஏ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை என்டிஏ ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணி அதை இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நீட் யூஜி 2024லையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான சேஞ்சஸ் என்டிஏ நீட் யூஜி 2024ல் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நீட்டை பற்றின தேவையான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் நிச்சயம் வெல்வமை சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்டடாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிச்சயம் வில்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.